வெல்கம் டு ஜெரி அகாடமி. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சீரீஸை பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 8. ஸோ இதில் 7 பார்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எல்லாமே ஒரு கண்டினியூஷனாக தான் இருக்கும். கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு 100% ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கலாம். ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு எலமெண்ட்டோ ஒரு காம்பவுண்டோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட ஆக்சுவல் அட்டாமிக் வெயிட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவல் அட்டாமிக் வெயிட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ப்ராக்டிக்கல். ஸோ ஆக்சுவல் அட்டாமிக் வெயிட்டுங்கிறது தியரட்டிக்கல் அட்டாமிக் வெயிட். தியரட்டிக்கலாக நம்ம பேப்பரில் கேல்குலேஷன் போட்டு பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் த வெயிட் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். அடுத்து அதோட ரியல் வேர்ல்டு வெயிட், ஆக்சுவல் வெயிட் இருக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. தியரட்டிக்கல் அட்டாமிக் வெயிட்டுக்கும் அதோட ஆக்சுவல் அட்டாமிக் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்பன் எடுத்துக்கலாம். C12 ஃபார்மை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட தியரட்டிக்கல் வெயிட்னா நம்ம கார்பனில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்குதுன்னு தெரியும், எவ்வளோ நியூட்ரான் இருக்குதுன்னு தெரியும். ஸோ ப்ரோட்டானோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி தெரியும், நியூட்ரானோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம மேத்தமெட்டிக்கலாக பேப்பரில் கேல்குலேட் பண்ண போகிறோம். அதை வந்து ஆக்சுவல் வெயிட்டோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து என்ன தெரியும்னா, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான், ஒரு ப்ரோட்டானோட வெயிட் வந்து 1.672 × 10⁻⁻24 கிராம்ஸ்ன்னு தெரியும். இதை கிலோகிராம்ஸாக மாற்றணும்னா 10⁻⁻27 அப்படின்னு சொல்லி ஆயிரும். 10⁻⁻27 சொல்லி ஆயிரும். கிராமை வந்து கிலோகிராமை மாற்றினா 1000ஆல் டிவைட் பண்ணணும். கிராமை மாற்றினா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவை 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டரில் 10⁻³ அப்படின்னு சொல்லியிருக்கும். டினாமினேட்டரில் எப்படி இருக்கும், 10⁻³ சொல்லியிருக்கோம். அதை நியூமரேட்டரில் கொண்டு வரல 10⁻³ ஆகும். ஸோ பவரில் வந்து பேஸ் வேல்யூ சேமாக இருக்கையில் அந்த பேஸ் வேல்யூவை ஒரே பேஸாக எடுத்துக்கிட்டு பவரில் உள்ள வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10⁻⁻24ஐயும் -3ஐயும் ஆட் பண்ணால் 10⁻⁻27 வரும். -27 வரும். செக் பண்ணி பாருங்கள். இந்த பார்ட் புரியலாம் இன்னும் கேட்டு பாருங்கள். மாஸ் ஆஃப் இது மாஸ் ஆஃப் நியூட்ரான், ப்ரோட்டான் கிடையாது. மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 1.674 × 10⁻⁻24 கிராம். கிலோகிராம்னா 10⁻⁻27 கிலோகிராம்னு மாறிக்கும். ஸோ தியரட்டிக்கல் வெயிட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா கார்பன் 12, கார்பனோட ஆட்டமுக்கு தியரட்டிக்கல் வெயிட் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் கார்பனில் வந்து 6 ப்ரோட்டானும் 6 நியூட்ரானும் இருக்கும். எலக்ட்ரான் கவுண்ட் வந்து ப்ரோட்டான் கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் கவுண்ட் வந்து 6ன்னு இருக்கும். பட் வெயிட்டோட கேல்குலேஷனுக்கு நம்ம ப்ரோட்டான் நியூட்ரானை மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ 6 ப்ரோட்டானு 6 நியூட்ரான். ப்ரோட்டானோட வெயிட் வந்து 1.672 × 10⁻⁻24. நியூட்ரான் வந்து 1.674 × 10⁻⁻24. ஸோ இது வந்து சிம்பிள் கேல்குலேஷன் தான். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, 6 ரெட் ஆப்பிள்ஸ் இருக்குது, 6 க்ரீன் ஆப்பிள்ஸ் இருக்குது ஒரு பாக்ஸ்க்குள்ளே. அப்போ அதோட வெயிட் எவ்வளோனா, ஒரு ஆப்பிளோட வெயிட் 1 கிலோ அப்படின்னா 6 × 1 + 6 × 1 போடுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. 6 ப்ரோட்டானுக்கும் வெயிட் பார்க்குறோம், 6 நியூட்ரானோட வெயிட் பார்க்குறோம், ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். இந்த 6ஐயும் 1.672ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே போல் இங்கேயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே இந்த வராது, 1.614 வராது. 6ஐயும் 1.674ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த இங்கே 10⁻⁻24 காமனாக வெளியே எடுத்துடலாம். 10⁻⁻24 எப்படி காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ 10.032 + 10.044 ரெண்டையும் ஆட் பண்ணால் 20.076ன்னு வரும். 20.076 × 10⁻⁻24. இந்த 10⁻⁻24 நான் எப்படி பிரிச்சுக்கலாம்னா 10⁻⁻23 × 10⁻⁻1 எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு என்னென்னு தெரியும்னா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு 2 பவர் வேல்யூவில் இருக்குது. அதாவது a⁻x ஒரு நம்பர் இருக்குது, a⁻y அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். பேஸ் வந்து சேமாக இருக்குது. இங்கே பேஸ் வந்து எப்படி இருக்குது, a அப்படிங்கிற ஒரு சேம் பேஸில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த a அப்படிங்கிற பேஸை எடுத்துகிட்டு அந்த x + y எக்ஸையும் ஒய்யை என்ன பண்ணிக்கலாம்னா பவரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணி 10⁻⁻23 × 10⁻⁻1 அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியாச்சு. இந்த 10⁻⁻1ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் 1/10. அப்போ 1/10 அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் இங்கே வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட்டை வந்து முன்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா டிவைடட் பை 10ன்னு போடையில் பாயிண்ட்டை லெஃப்ட் சைட் கொண்டு போய்க்கலாம். மல்டிப்ளை பை 10 போடையில் டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் வந்து 2.0076 × 10⁻⁻23 கிராம்ஸ். ஸோ இதில் இருந்தே இதுக்கு டைரெக்டாக கொண்டு வந்துடலாம். பட் சில டைம் புரியணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரியும் எழுதியிருக்கோம். ஸோ இதிலேருந்து டைரெக்டாக இது கொண்டு வரது எப்படின்னா, இங்கே பவரில் வந்து ஒரு நம்பரை குறைக்கையில் இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே
லெஃப்ட் சைட் கொண்டு போகணும். ஏன்னா இங்கே மைனஸில் இருக்கிறதுனால. ஸோ கார்பனோட ஒரு கார்பன் ஆட்டமோட வெயிட் வந்து 2.0076 × 10⁻⁻23 கிராம்ஸ். இது வந்து நம்ம தியரட்டிக்கல் வெயிட். இது வந்து என்ன வெயிட்? தியரட்டிக்கல் வெயிட். நம்ம இப்போ பேப்பரில் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் தியரட்டிக்கல் வெயிட். பட் ஆக்சுவல் ரியல் வேர்ல்டில் ஒரு கார்பன் ஆட்டமோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா 1.9926 × 10⁻⁻23 கிராம்ஸாக இருக்குது. மீனிங் இந்த 2.0076 அப்படிங்கிற அந்த வெயிட்டை விட ரொம்ப கொஞ்சம் அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. எவ்வளோனா ஒரு 0.1 அப்படிங்கிற ஒரு 0.1 × 10⁻⁻23 கிராம்ஸ் அளவுக்கு வந்து ஆக்சுவல் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. ஆக்சுவல் வெயிட் வந்து ஏன் கம்மியாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுதான் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். ஸோ பைண்டிங் எனர்ஜினா என்னென்னா, இந்த ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. கரெக்டாக புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து நியூக்ளியஸில் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரக்சராக பைண்ட் ஆகி இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரக்சராக ஒருங்கிணைஞ்சு இருக்குது இல்லையா? பைண்டிங்னா அதுதான், ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒருங்கிணைந்து இருத்தல் அப்படிங்கிறது தான் பைண்டிங். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பாக ஒருங்கிணைந்து இருக்குது இல்லையா? அதுக்கு வந்து ஒரு ஆற்றல் வந்து தேவை, ஒரு எனர்ஜி லெவல் வந்து அதுக்கும் தேவை. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு மாஸில் இருந்து எனர்ஜி எடுத்துக்கலாம், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸில் இருந்து எனர்ஜி எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ரிலேட்டிவிட்டி ஃபார்முலா தான் E = mc². ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு மாஸில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணால் ஒரு மாஸ் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அந்த மாஸ் வேல்யூவை உபயோகப்படுத்தி தான் ஒரு ஆட்டம் வந்து அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பைண்ட் ஆகி இருக்குது. அந்த ஆட்டம் வந்து ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பைண்ட் ஆகி இருக்குது. இந்த எனர்ஜிக்கு பேர் பைண்டிங் எனர்ஜி. தட் இஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் டு பைண்ட் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் டுகெதர். சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸை வந்து டுகெதராக அப்படியே அந்த ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக இருக்குது இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து நியூக்ளியஸில் இருக்குது, எலக்ட்ரான் அந்த ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு தேவையான ஆற்றலை இந்த ஒரு மாஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஆட்டம் வந்து அந்த பைண்டிங் ஒரு அமைப்பில் வந்து இருக்குது. ஸோ அந்த பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்டால் எப்பயுமே ஆக்சுவல் வெயிட் ஆஃப் எனி ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆர் எனி காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, ஆக்சுவல் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பார்க்கலாம். குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். குளுக்கோஸ் வந்து ஒரு சேர்மம். ஸோ இந்த குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. அதாவது 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் இருக்கும் இதில். ஸோ நமக்கு தெரியும் கார்பனில் வந்து 6 புரோட்டான் 6 நியூட்ரான் இருக்கும். ஹைட்ரஜனில் வந்து 1 புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் எதுவுமே இருக்காது. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 8 புரோட்டான் அண்ட் 8 நியூட்ரான் இருக்கும். ஸோ அதை இங்கே நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். ஒரு புரோட்டானோட வெயிட்டை வந்து இங்கே எழுதிக்கிறேன், ஒரு நியூட்ரானோட வெயிட்டை வந்து இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் எல்லாத்துலேயும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணுறேன், இதையும் சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணுறேன். எல்லாமே ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் தான். கேல்குலேஷன் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த இடத்துல இருந்து 10⁻⁻24 காமனாக எடுத்துடலாம். 10⁻⁻24 காமனாக எடுத்தால் இந்த 10ஐயும் இந்த 10ஐயும் ஆட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 20 வரும். 20 பாயிண்ட் சம்திங்னு வரும். அந்த 26ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 20 × 6 வந்து 120 பாயிண்ட் வரதுனால அந்த பாயிண்ட் வேல்யூ வரும் 120.456. அதே கேல்குலேஷனில் தான் இங்கேயும் வரும். இங்கே வந்து டேரெக்டாக 12ஐயும் 1.672ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 20 அப்படின்னு சொல்லி வரும். 20 × 10⁻⁻24 வரும். இங்கேயும் வந்து 10⁻⁻24 நான் காமனாக எடுத்துக்கிட்டால் 13ஐயும் ஆட் பண்ணால் 26 வரும். இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு 0.3 இருக்குது. ஸோ 26.6 வரும். 26.6ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 160.608 வரும். இன்ட்டு அந்த காமனாக எடுத்த 10⁻⁻24 வரும். இது வந்து ஒரு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். 12ஐயும் ஒரு 1.6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1.6ங்கிறது 1.5ஐ விட கொஞ்சம் கூட இல்லையா? 1.5ஐ விட 0.1 வந்து கூட. 12ஐயும் 1.5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 12ஐயும் 1.5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். 12ஐயும் 1.672ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுனால நமக்கு 20 வந்திருக்கு. இது வந்து மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ். ஸோ இந்த 3ல் இருந்து 10⁻⁻24 காமனாக எடுத்துகிட்டு இதை 3ஐயும் ஆட் பண்ணால் 120 + 20 வந்து 140. 140யும் ஒரு 160யும் 300. ஸோ 301 பாயிண்ட் வேல்யூஸையும் கன்சிடர் பண்ணால் 301 பாயிண்ட் இவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. இதை 2 பாயிண்ட் உள்ளதுக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா, அதாவது இந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு போகணும். லெஃப்ட் சைடில் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும்னா நம்ம பவரில் வந்து
பவரில் இங்கே எப்படி இருக்குன்னா மைனஸில் இருக்குது. மைனஸில் இருக்கிறனால ஒரு வேல்யூவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். இதே இது பவரில் இங்கே +24 இருக்குது. அதாவது 301.1 × 10^24 இருக்குது. +24 இருக்குதுன்னா இதை இந்த சைடு நான் லெஃப்ட் சைடு கொண்டு போகல, பவரில் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அப்போ 10^24ங்கிறது 10^+24ன்னு மாறிடும். 25ன்னு மாறிடும். 10^25ன்னு மாறிடும். ஸோ ஒரு குளுக்கோஸ் ஆட்டமோட நம்ம ஆல்ரெடி கார்பனோட தியரட்டிக்கல் வெயிட்டையும் ஆக்சுவல் வெயிட்டையும் பார்த்தோம். இது வந்து குளுக்கோஸோட தியரட்டிக்கல் வெயிட் வந்து 30.1128 × 10^-23 grams. ஸோ குளுக்கோஸோட ஆக்சுவல் ரியல் வேர்ல்டு வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னா 29.89 × 10^-23 grams தான் இருக்குது. ஸோ இதுவும் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பைண்டிங் எனர்ஜி. ஸோ அந்த ஆட்டம் இது வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருக்கும். எலமெண்ட் வந்து ஒரு ஆட்டம் தான். ஆட்டம்குள்ளே ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பைண்டிங் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த பைண்டிங்க்கு ஒரு ஆற்றல் வந்து தேவை, ஒரு எனர்ஜி வந்து தேவை. நமக்கு என்ன தெரியும், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி எனர்ஜியையும் மாஸையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா வந்து E = mc². ஒரு குறிப்பிட்ட மாஸ் வந்து நம்ம ரெடியூஸ் ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி வந்து கெயின் ஆகும் அந்த ஃபார்முலா படி. ஸோ இந்த மாஸ் ரெடக்ஷனை வந்து எனர்ஜி கெயின் ஆகுது இல்லையா, அந்த எனர்ஜி கெயினை யூஸ் பண்ணி தான் ஆட்டம் வந்து இட்ஸ் பைண்டட் டுகெதர். ஸோ இந்த பைண்டிங் எனர்ஜிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவல் வெயிட் ஆஃப் எனி ஆட்டம் ஆர் மாலிகூல் வந்து தியரட்டிக்கல் வெயிட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட ஃபர்தர் வீடியோஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸில் வந்து இது ரொம்ப நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்